ஸ்ட்ரோக் வந்த கொஞ்ச நாளைக்கு அப்புறம் உங்கள் கை இந்த மாதிரி மடங்கி இருக்கிற பொசிஷனுக்கு போகும். நீங்கள் நினச்சா கூட கையை நீட்ட முடியாது. அதுக்கு காரணம் ஸ்பாஸ்டிசிட்டி. அது மட்டும் இல்லை, சினர்ஜிக் பேட்டர்ன் உங்களுக்கு இம்பேலன்ஸாக இருக்கிறது தான் முக்கியமான காரணம். அது என்ன சினர்ஜி பேட்டர்ன் அப்படின்னா, இப்போ இந்த வாட்டர் பாட்டிலை எடுத்து தண்ணி குடிச்சிட்டு தென் கீழே வைக்கிறேன். இப்போ இந்த பாட்டிலை எடுக்கும்போது என்னுடைய ஃப்ளெக்ஸார் குரூப் ஆஃப் மசில்லாம் ஒர்க் ஆகுது. அதாவது ஷோல்டர் மசில், எல்போ மசில், ரிஸ்ட் மசில், இந்த ஃப்ளெக்ஸார் குரூப் எல்லாமே ஒர்க் ஆகுது. திரும்பி கீழே வைக்கும்போது என்னோடய எக்ஸ்டென்சர் குரூப் எல்லாமே ஒர்க் ஆகுது. இந்த மாதிரி குரூப் ஆஃப் மசில் கோஆர்டினேட் பண்ணி ஒரு ஆக்ஷன் கொடுக்குது இல்லையா, இதுதான் சினர்ஜிக் பேட்டர்ன். ஆனால் ஸ்ட்ரோக் வந்ததுக்கப்புறம் உங்கள் அப்பர் லிம்ல, அதாவது பேரலைட்டிக் ஆர்மில் ஃப்ளெக்ஸர் சினர்ஜி மட்டும்தான் ரொம்ப டாமினண்ட்டாக இருக்கும். எக்ஸ்டென்சர் சினர்ஜி பெருசாக ஒர்க் ஆகாது. அப்படி இருக்கும்போது உங்களால் வாட்டர் பாட்டில் எடுக்கிற மூவ்மெண்ட் தான் பண்ண முடியுமே தவிர திரும்பி கீழே வைக்கிற மூவ்மெண்ட் பண்ண முடியாது. அப்படியே ஸ்பாஸ்டிசிட்டி இன்க்ரீஸ் ஆகிடும், கை இந்த மாதிரி ஸ்டிஃப் ஆகிடும். இதை தவிர்க்கிறதுக்கு ஏர்லி ரீஹாபிலிட்டேஷன் வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது ஸ்ட்ரோக் வந்த உடனேயே ப்ராப்பர் ஃபிசியோதெரப்பி அசஸ்மெண்ட் எடுத்து அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டா இந்த ஸ்பாஸ்டிக் ஆகாமல் ஈஸியாக தவிர்க்க முடியும். பட் ஏர்லி ரீஹாபிலிட்டேஷனை மிஸ் பண்ணிட்டீங்க, இப்போ ஆல்ரெடி இந்த ஸ்பாஸ்டிக் கண்டிஷனில் தான் இருக்கீங்க அப்படின்னா கவலைப்படாதீங்க. உங்கள் ஹேண்டை க்யூர் பண்ணுறதுக்கு லாட் ஆஃப் ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட் டெக்னிக் இருக்குது. எஸ்பெஷலி அசோசியேட்டட் ரியாக்ஷன் அண்ட் ப்ரிமிட்டிவ் ரிஃப்ளெக்ஸ். இந்த 2 காம்பனண்ட்டையும் யூஸ் பண்ணி கொடுக்குற ட்ரீட்மெண்ட் டெக்னிக் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. உங்கள் ஹேண்டை ஈஸியாக ஓப்பன் பண்ண வச்சிடலாம்.